ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் ரணி சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இதை பற்றி வீடியோனா வழக்கம் போல் புலம்ப போகிறேன். என்ன மேட்ருனா, இப்போ சிவகங்கையில் வந்து எங்கள் ஊருக்கு நடுவில் ஒரு உழவரசந்தைன்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இப்போ இருக்கேன்ல, இது வந்து டர்ஃபு. இந்த டர்ஃபு வந்து எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ் ஆகிட்டே வந்தது. சிவகங்கையில் அவுட்டரில் போட்டிருந்தாங்க ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஊருக்குள்ளேயே வந்திருக்கு. இந்த பிஆர்கே அப்படின்றது பண்ணுறாங்க. டர்ஃபோடு சேர்த்து செட்டில் கோர்ட் அந்த விளையாடுவாங்கள்ல, அந்த கோர்ட்டு இருக்குது பின்னாடி. அது போக ரெஸ்டாரண்ட்டு சுல்தான் பிரியாணி அப்படின்றது. இது விளம்பரத்துக்குன்னு சொல்லலை. நம்ம இந்த கருணாஸ் ஒரு படத்தில் மனசில் நினைப்பாப்புல அது இன்னொருத்தவங்க பேசிடுவாங்க இல்லை, அந்த மாதிரி கிரவுண்டு போடுறோன்னதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆள் இன்னொருத்தவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு ஊருக்குள்ளேயே இது நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பாதிப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. என்னை வந்து ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபோன் பண்ணி. சரி அவங்களும் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கும் வந்து இதில் ஏதாச்சும் நாளை பின்ன, ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரையும் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக யூடியூபர்ஸாக இருக்கிறால ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை காலேஜுக்கோ கூப்பிட்டு அதில் விளம்பரம் ஒரு கெஸ்ட்டாக ஒரு இதாக பேச சொல்லும் போது அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. 4 வீடியோ போட்டால் பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. இவங்க என்னத்தை லைஃப்பில் சாதிச்சிட்டாங்க, அப்படி என்ன ரோல் மாடலு, அப்படி என்ன மோட்டிவேட்டர் அப்படின்றது நமக்கு இருக்குது. அது மாதிரி எனக்கு ஒரு பயம், இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனையாயிரும் அப்படின்னு. சரி முன்னாடி வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். ரெண்டாவது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி, அப்படி என்ன நம்ம இது பண்ணிட்டோம், நம்மளை கூப்பிட்றாங்க இல்லை இப்போ நம்மள்ட்ட டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு இது போடுறோம் அதனால கூட கூப்பிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமும் இருக்குது. இதை அட்டன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் வந்தேன். பார்ப்போம். நல்லா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான். நம்ம கிரவுண்டு இந்த மாதிரி செலவு பண்ணணும், இதுக்கே 25 லட்ச ரூபா கிட்ட ஆகும் அப்படின்றாங்க. இதுவுமே இன்னும் கொஞ்சம் சரி நல்லா பண்ணணும். இந்த இடத்துல மேடாக இருக்குது, இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. இதுக்கே கிட்டத்தட்ட 25 லட்சம்னா நம்ம கிரவுண்டுக்கு ப்ராஜெக்டே மொத்தமாக 25 லட்சம், 5 லட்சம் 10 லட்சத்துக்குள்ளே தான் போட்டிருக்கு. டர்ஃபு போடணும். சரி டர்ஃபு நமக்கு எதுக்கு, அந்த செட்டில் காக் கிரவுண்ட் நமக்கு அது தேவையில்ல. இந்த இதுக்கெலாம் ஒரு காசு ஆகும்ல. கலெக்டரு, மினிஸ்ட்ரு, ஸ்போர்ட்ஸு, டிஎஸ்ஓவுக்கு நமக்கு ஏற்கனவே வாய்க்கா தர்றாரு. என்ன நான் வேறு சும்மா இல்லாமல் வாயில் வீடியோ வேறு ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி அப்படின்னு. அதனால் சிந்தனையாக இருக்குது. ஏன்னா இவ பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க. நமக்கு இப்போ நம்ம சாதிச்சோமா இல்லையான்றதை விட கரெக்டான மரியாதை கிடைக்கலன்னா அது ஒரு பல்பாகி போகும். ஸோ வருவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், கிளம்பிட்டு நான் என்னன்றதை சொல்கிறேன். அப்புறம் நம்ம கிரவுண்டுக்கு இந்த பின்னாடி இருக்கல ஒரு ஷெட்டு, அந்த மாதிரி ஒரு வெயில் தாக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று போடணும். அது பட்ஜெட் எஸ்டிமேஷன் வாங்கணும். இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ பப்பாளி வாங்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைபருக்கு நம்ம தேடி வாங்குறது. அப்போ இப்போதைக்கு ஒரு நாள் கொய்யாப்பழம், ஒரு நாள் பப்பாளி அப்படின்னு. பப்பாளி, தர்பூசணி அந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட்டாக, அதாவது டெய்லியெலாம் 100 ரூபா 200 ரூபா பழத்துக்கு, அப்புறம் கறிக்கெல்லாம் செலவு பண்ணுறதெல்லாம் அப்படி பண்ணால் அவ்வளோதான். இருக்கிற காசு எல்லாத்தையும் நம்ம சாப்பாடு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ அதனால் ஃபோன்பேலாம் இங்கே கிடையாது. இந்த கடையில் 100 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ, ஒரு 1/2 கிலோ ஒரு பழம் அந்த மாதிரி வாங்குவோம். எவ்வளோ பப்பாளி எவ்வளோ இது எவ்வளோ? 30 ரூபாயா? இன்னைக்கு சாப்பிட்றது? சரி 40 ரூபா வருதா? சரி இது ஒன்று எடுத்துக்க. கவர் வேணாம் இருக்குது. இந்த ஒரு பழம் முழுசாக சாப்பிட்டா தான் நமக்கு உண்டான ஃபைபர் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நான் அடுத்ததை போக சொல்கிறேன். இப்போ ஊருக்கு அவுட்ருன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் வெளியில் வந்துடலாம். வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் தான். இப்போ எங்கே இருக்குன்னா, அந்த டொயோட்டோ ஷோரூம் நம்ம ஊரில் அதிசயமாக கார் கம்பெனிலாம் வந்திருக்கு. வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஷோரூமை காட்டுறேன். அதில் இருக்கிற ஷெட்டு போட்டிருக்காங்கல்ல, அது ஒயிட் கலரில், இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க. சைடில் அதை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல மழை தண்ணி உள்ளக்க வராத மாதிரி இருக்கிறது, அப்படியே ப்ளெயினாக கட்டடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனில் நமக்கு வந்து ஒரு 60க்கு 40ல் நம்ம கிரவுண்டுக்கு வந்து ஒரு ஷெட்டு போடணும். அதில் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கணும். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு லோன் போட்டிருக்கோம். அதை ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் 1-2 வாங்கி வச்சுட்டு சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், லைட்டு, இந்த இதெல்லாம் வாங்கி மாட்டிட்டு
நான் உள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி, அந்த இடத்துலையே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு கபோர்டு, ஒரு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு இடத்துல மட்டும் பிரித்து அதில் ரெஸ்ட் ரூமோடு இருந்தேன். அந்த இடத்துல தங்கி இப்போதைக்கு நான் மட்டும் தானே செய்ய முடியும், தனுஷ் வர முடியாது. ஸோ இதுதான் பிளானு கிரவுண்டுக்கு. இப்போ வந்து மும்பை, இப்போ நான் இன்னும் 4 நாளில் இதுக்கு கிளம்புறேன், கொல்கட்டா கிளம்புறேன். கிளம்பிட்டு மும்பை முடிச்சுட்டு ஜனவரி 18ஆம் தேதி 19ஆம் தேதி இங்கே வருவேன். வந்ததுக்கப்புறம் இந்த ஷெட்டு போடுற வேலையை தான் பார்க்கணும். எவ்வளோ ஆகுது அப்படின்றது தெரியல. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அப்படி வந்து சின்னதாக போட்டோம் அப்படின்னா அது போட்டுமே வேஸ்ட்டு. அந்த 2 லட்ச ரூபாயுமே பயனுள்ள இல்லாமல் போயிடும். அதனால எவ்வளோ பட்ஜெட் வருதுன்னு பார்ப்போம், அதை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கு. இப்போ இன்னொரு இடத்துலையும் ஷெட்டு இருக்குது, அதையும் பார்ப்போம், அதோட கொட்டேஷனையும் கேட்போம். இப்போ ஒருத்தரோட நம்பர் வாங்கியிருக்கேன், அவர் நம்பரையும் இது பண்ணணும், கேட்கணும் ஃபோன் பண்ணி. இப்போ அங்கே போயிருந்தேன்ல, அந்த இடத்துல அந்த செட்டில்காக்கு டென்னிஸ் கோர்ட் போட்டிருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டேன். அதில் இருந்த சிவில் இன்ஜினியர் வேலை பார்த்தவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஷெட்டு போடுறவங்க யார் என்னன்னு. அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு, புதுக்கோட்டைக்காரரான். The person you're calling is not answering. சேவை இடையூறுகளை தவிர்க்க இப்போதே ரீசார்ஜ் செய்யவும். ஃபோன் எடுக்க மாட்டாப்புல. சரி விடுங்க, பார்ப்போம். இவங்கள்ட்டே இப்போ உள்ளக்க போய் கேட்டுருவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் மேனேஜரு, ஒர்க்கரு இவங்க தான் இருப்பாங்க, இந்த சம்மந்தமாக யாரும் இருக்க மாட்டாங்க, தெரியாது உங்களுக்கும். கேட்டாலும் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணலாம், சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது இந்த மாதிரி ஷெட்டும் யோசித்தேன் நான், இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு. கொஞ்சம் இதுலேயே சின்னதாக போடலான்னு தான் யோசித்தேன். எதுனா இந்த மாதிரி இது இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இது யோசித்தேன் நான். இல்லை இது வந்து தகரம், அந்த ஷீட்டு மாதிரி கிடையாது. இந்த ஷீட்டு வந்து யோசித்தேன் இப்படி போட்டுருவோம், 60க்கு 40 இந்த மாதிரி போட்டுருவோம். இதுனா கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் வரும், அந்த ஒயிட் கலர் இதை விட. இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா இதுவுமே ஒரு பட்ஜெட் வரும், அது ஒரு பட்ஜெட் வரும். சரி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுவோம் எது செட் ஆகும் அப்படின்னு. வெயில் காலத்தில் அந்த கிரவுண்டு பொட்டலாக இருக்குன்னா சுற்றி மரங்கிற எதுவும் இல்லை, இன்னுமே வச்சு வளர்ந்தா தான், நிழல் கிடச்சா தான். ஸோ அது வரையும் கூடவே இருக்கும். 40 80 அடி இருக்கும் போல் அகலம். நீளம் அகலம் 20 அடி தான் இருக்குது, 20-25 அடி 30 அடி இருக்குது. இப்போ ஒருத்தர் ஃபோன் அடிச்சேனே இல்லை, அவர் கால் பண்ணார், டீட்டெயில் கேட்டார் எவ்வளோ வேணும்னு. நேரில் வந்து பார்க்குறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவெண்ட்டுக்கு வரேன் நான், அதாவது ஓப்பனிங் செரமனிக்கு வரேன். ஸோ அப்போ வந்து இடத்தையும் பார்த்துட்றேன், உங்கள்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஷெட்டு போகிற விஷயத்த சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டுறேன் நான். என்னோடய சப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு, முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு சைக்கிளாக ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு வருஷத்துக்கு நான் 3 தடவை இல்லை 4 தடவை, அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். 3 தடவை அதிகபட்சம் சப்ளிமெண்ட்ஸுன்றது. அது வரையுமே இந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு முக்கியமான குறிப்பிட்ட ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் அதை செய்கிறது. இந்த காட்டுறேன். இது வந்து டிராஃப்ட்டு, நம்ம கிரவுண்டுக்கு டிராஃப்ட் ரெடி பண்ணணும். அதாவது என்னென்ன கொண்டு வர போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு எழுதுறதுக்கு நான் டெய்லி ஒரு பேப்பராக எழுதி பார்க்குறேன். ஒன்றும் யோசனை சரியாக வர மாட்டேன்னுது. எங்கள் அம்மா கோலம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து முதல்ல இது கிரியேட்டினு, இது மசில்டெக் கிரியேட்டினு. தனுஷ் வாங்கினான், அவனுக்கு தான் வாங்கி கொடுத்தது. இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு யூரியா லெவலு, கிரியேட்டினின் வேறு, கிரியேட்டின் வேறு இல்லை, அது எனக்குமே தெரில. அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரில. அதுக்கு வந்து அவனுக்கு வந்து திருப்பி போய் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு காட்டிடுச்சுன்ட்டு இதை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். அதனால் அந்த டப்பா என்கிட்ட கொடுத்துட்டான். அதை நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஃபிஷ் ஆயில், ஸ்லோன்ற ஒரு கம்பெனியில். ஏன் இந்த கம்பெனி இந்த மசில் டெக்குன்றது மட்டும் ஒருத்தர் இந்த விஷால் 560 யூஸ் பண்ணுறாருன்றவரை பார்த்து அதனால எடுக்கிறேன் தவிர்த்து, எனக்கும் எந்த ப்ரோட்டீன் எடுக்கணும், கிரியேட்டின் எடுத்தால் இந்த இது அப்படின்றது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, யூடியூபு இவங்கள பார்த்து தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் தவிர்த்து பெருசாக எனக்கு அதில் சப்ளிமெண்ட்ஸ் நாலேஜ்லாம் கிடையாது. நான் எடுக்கிறேன். நான் இப்போ ஓடுறத பற்றி கேட்குறீங்களா, அதனால் நான் எடுக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபிஷ் ஆயில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எடுக்கிறது, கால்சியம் டேப்லெட்டு, அப்புறம் மல்டி விட்டமின்னு, சரிங்களா. இது நைட்டு தூங்குறதுக்கு அஸ்வகந்தா. நமக்கு ஏற்கனவே கட் இஷ்யூ இருக்கிறதுனால ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது வந்து நம்ம டெல்லியில் போனப்போ மெக்னீஷியம், இது வந்து நல்லா ஸ்லீப் வரும் அப்படின்றாங்க. மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி ஈனோ மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா நிறையா வருது, அதுக்கப்புறம் இதை போட்டு குடிக்கிற மாதிரி. ஃபாஸ்ட் அண்ட் அப். இந்த கம்பெனி வந்து எனக்கு இப்போ பர்சனலாக சொன்னீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து
ஒரு ரெட்மி ஃபோன் அந்த ரேஞ்சில் மாதிரி. ப்ரீமியம்னா இதோட நல்ல கம்பெனிலாம் நிறையா இருக்குது. என்னோடய ஃபேவரெட்டு இது வந்து இடபிள்யூஏ ஆப்பிள் ஃப்ளேவர், சோர் ஆப்பிள் ஃப்ளேவர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் இது. ஸோ இடபிள்யூஏ காலையில் வாரத்தில் 3 நாளாச்சும் எடுத்துருவேன். 3 நாள் 4 நாளாச்சும் இப்போ எடுத்துடுறேன். ஒரு 1400 வருது இது. இந்த கடையில் போய் வாங்கினேன். சப்ளிமெண்ட் கடை இருக்குல்ல, அந்த கடையிலேயே போய் இதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா பாருங்கள், மசில் டெக்கு வே ரிப்டு லீன் ஃபேட் வே ப்ரோட்டீன். ஒரு ஸ்கூப் வந்து பெரிய ஸ்கூப்பாக இருக்கும். இதில் 30 கிராம்னா உடனே ஒரு ஸ்கூப்லேயே 30 கிராம்னா ஸ்கூப்போட லெவல் பெருசாக இருக்கும். போன தடவை சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்தேன். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது. காஃபி சாக்லேட்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த தடவை வெண்ணிலா எனக்கே தெரியாது. நான் சும்மா தூக்கிட்டு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் வெண்ணிலா. சாக்லேட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுவும் பாலோடு எடுத்து குடித்தோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது. இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சிருக்கு, வெண்ணிலா ஃப்ளேவர் கூட. இதெல்லாம் தான் நான் எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸு. இது இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா வந்துடும், 10,000 கிட்ட வந்துடும். எதுக்கு இப்போ இந்த ஹெல்த் கார்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இது ட்ரூ பேசிஸில் ஹெல்த் கார்ட்டுன்ற ஒரு இந்த ஹெல்த் கார்ட்டுன்ற கடை மதுரையில் இருக்குது. மதுரையில் போய் நேரில் போய் வாங்கணும். எனக்கு வந்து இது எல்லாமே ஒரு ப்ளூ பின்னுன்றாங்க, ஒரு பிராண்டு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாத்தையும் ஒன்று ஆர்டர் போட்டோம்னா 1 2ஆந்தேதி வருது, ஒன்று 4ஆந்தேதி வருது, ஒரு வாரம் கழிச்சு வருது, ஒரு நாள் 10 நாள் கழிச்சு வருது. எனக்கு இப்போ உடனே வேணும். நான் ஒரு அவசரம் கொடுக்க. ஸோ அதனால் எனக்கு எது வேணும்னாலும் உடனே வேணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இப்போ கையில் காசு இருக்குன்னா கையில் காசு கொடுத்தா உடனே வண்டியை கொடுங்கடான்னு கேட்டு வாங்குற மாதிரி தான் பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ ஹெல்த் கார்ட்டில் போயிட்டு இந்த டேப்லெட்ஸு இந்த இது அப்புறம் வேறு கடையில் போயிட்டு இந்த இது வே ப்ரோட்டீன் வாங்கினேன். அந்த கடையில் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஒரு 300 அங்கே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஹெல்த் கார்ட்டில் இது 300 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் கார்ட்டில் இந்த மசில் டெக் கம்பெனியை தவிர்த்து நிறைய கம்பெனி இருக்குது. அப்புறம் இந்த மசில் டெக்கு இந்த ஹெல்த் கார்ட்டு, இது ஃபாஸ்ட் ஸ்டெப்பு, ஸ்லோ என்ன இதெல்லாம் வந்து அங்கே என்ன கிடச்சிச்சோ இதெல்லாம் அங்கே என்ன கிடச்சி எனக்கு சப்ளிமெண்ட் வந்து கால்சியம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த இது வாங்கினேன். ஹெல்த் கார்ட்லேயும் நான் இதுவரை யாரும் வாங்கி யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்தது கிடையாது ட்ரூ பேசிஸில். ஆனால் விளம்பரம் நிறைய பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணி யாரும் பெருசாக ப்ரொமோட் பண்ணி பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவங்க அங்கே சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுனால வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டணும், இதெல்லாம் ப்ளர் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் இதை பார்த்துட்டு இந்த கம்பெனி தான் வாங்க போகிறேன்னு வாங்காதீங்க. நீங்கள் தேடுங்க, தேடி பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். முதல்ல வாங்குறது மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா அடுத்த தடவை திருப்பி வாங்கி வேறு கம்பெனியில் வாங்கி கூட உங்களுக்கு தேவையானது எதுன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தூக்கி இன்ஃப்ளூயன்சரு சொன்னார், யூடியூபர் சொன்னாருன்னு சொல்லி தலையில் வச்சு பழிய போட்டு விட்றாதீங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் என்னென்ன இருக்குது, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ப்ளஸ் கஃபைன் இருக்குது. 100 mg தான் கஃபைன், நிறையா கிடையாது. இது ப்ரீ ஒர்க் அவுட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கஃபைன் வந்து 200 mg 300 mg 400 mg வரையும் போகும். எடுத்ததுக்கப்புறம் அப்படியே முள்ளாக குத்த ஆரம்பிக்கும் உடம்பு. ரொம்ப ஒரு அக்ரெசிவ்னஸாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு. அதை எடுத்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும். நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்திருக்கேன். அதை எடுக்கலான்னு தான் பார்த்தேன், காசு இல்லை, அதனால் வாங்கலை நான். இதுவே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5000 இஎம்ஐ கட்டணும். ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லி போனப்போ ஹெல்ப்புக்கு அதில் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தது, அதை போட்டு இதையும் போட்டு வாங்கினேன் நான். இதில் வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னே எனக்கும் தெரியாதுங்க, இந்த நாலேஜெலாம் கிடையாது. எலக்ட்ரோலைட் ப்ளஸ் எனர்ஜி பிளெண்ட். இது எலக்ட்ரோலைட்னு இருக்குல்ல, அது நல்லாவே யூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இது காட்டணும் நான், என்னோடய ஹார்ட் ரேட்டை காட்டுறேன். இதை இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நான் நடந்து ஓடி ஆடி இப்போ போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறதுனால இப்போ 69 இருக்கா. சரி, ஓகே. காலையில் பார்க்கும்போது 36 37 வரையும் போச்சு. ஸோ இது எதுக்கு காட்ட வந்தேன்னா, அது இப்போ வரல. இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு, போயிட்டு வந்ததில் ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ எடுத்தேன்னா ஸ்டோரி வைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில், சரியா. காலையில் பார்க்கும்போது 36 37 38 அந்த ரேஞ்சிலே இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு நல்லா தூங்கியிருக்கேன்னா, நார்மலாக தூங்கினேன். ஆனால் ஒரு நாள் நல்லா தூக்கம் இருக்கும், இன்னொரு நாள் நல்லா தூக்கம் இருக்காது, அந்த மாதிரி தான் இருந்தது. 3-4 நாளாக எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 3 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வாரம்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக எனக்கு பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கிறேன் நான். அதனால் எனக்கு ஹார்ட் ரேட் வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. ஓடும்போது அந்த இது இருக்கான்னா, நான் மைலேஜ் கவர் பண்ணல, அதனால் ஜோன் 2 ப்ராக்டிஸையும் குறைச்சிட்டேன். இந்த ட்ராவல்னால் கொஞ்சம் சளி பிடிச்சதுனால அதை குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ பீட்ரூட் ஜூஸ் முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நைட்ரஸ் ஆக்சைடா என்னமோ இருக்குன்றாங்க, அதனால் அது குறையுது அப்படின்றாங்க. உண்மையாகவே ரிசல்ட் எனக்கு தெரியுது, அதனால் அதை சொல்ல வந்தேன். இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம். இருந்தாலும் இந்த பீட்ரூட் ஜூஸு ஹார்ட் ரேட் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
டோட்டலாக இந்த வீடியோவில் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஷெட்டு வேணும். ஏன்னா கிரவுண்டுக்கு நார்மலாக சின்னதாக போட்டலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக போட்டுருவோம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஷெட்டுக்கு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கான்டாக்ட் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட்டாக போட்டு கொடுங்க. ஒரு 60க்கு 40ல் யாராச்சும் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம அந்த கம்பெனி இருந்தால் கூட அதையும் ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை நமக்கு. அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு பட்ஜெட் குறைஞ்சினாலும், இல்லை நமக்கு ஹெல்ப்பாக யாராச்சும் பண்ண முன் வந்தாலும் ஓகே தான். சரி, ஓகே, பார்ப்போம். இதுதான் அந்த பத்திரிக்கை கொடுத்தது, பிஆர்கே ஹப்பு அப்படின்றது. நம்மளும் சீக்கிரமாக கிரவுண்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி இன்விடேஷன் அடித்து எல்லாத்தையும் கூப்பிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி செய்வோம். சீக்கிரம் நடக்கும், நடத்தி காட்டுவோம்.